இயேசு கிறிஸ்து மரணமடைந்தது நிசான் மாதம்தான். அந்த நிசான் மாதத்தினுடைய 14ஆம் தேதி தான். ஆனால் நிலாவை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு இந்த ஈஸ்டரு, பெரிய வெள்ளி எல்லாம் நியமிக்கிறாங்க. புனித வெள்ளி என்பது ஒவ்வொரு வருடமும் வெள்ளிக்கிழமை தான் வருது. ஆனால் என்னாகும், தேதிகள் மாறி மாறி வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தது நிசான் மாதம் 14ஆம் தேதி தான். அது மாற்றமே இல்லை. ஆனால் அதவே அவர்கள் அடிப்படையாக வைத்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் வந்தது. அவர் மரணம் அடைந்தது வெள்ளிக்கிழமையில் தான் வந்தது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் என்னாகுது, இங்கே தேதிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்மளுக்கு நாட்கள் முக்கியமல்ல, தேதி தான் மிக மிக முக்கியம். இப்போ நம்ம பிறந்த நாள் அநேகர் கொண்டாடுறோம். பிறந்தநாள் பார்க்கும்போது நம்ம பிறந்த நாள் ஒரு புதன்கிழமையாக இருக்குதுன்னா வருஷம் புதன்கிழமையாக நம்ம கொண்டாடுறோம். அந்த தேதியை தான் என்ன செய்கிறோம், நினைவு வச்சு கொண்டாடுறோம். ஆனால் இங்கே ஆர்சியில் பார்க்கும்போது ஒவ்வொரு வருடமும் புனித வெள்ளின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் என்னாகுது, தேதி மாறிக்கொண்டே தான் வருது. இயேசு கிறிஸ்து மரித்த நாளும் மாறிக்கொண்டே தான் வருது. அது மனிதர்களுடைய ஒரு கற்பனையான ஒரு காரியம். சரி, அடுத்ததை நம்ம பார்க்கும்போது இந்த பஸ்கா என்கிற வார்த்தை எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் வரக்கூடிய வார்த்தை. அது ஆங்கிலத்தில் நான் சொன்னேன் பாஸ் ஓவர், கடந்து போதல். இதனுடைய வார்த்தையிலேருந்து வந்தது தான் அந்த பஸ்கா என்கிற வார்த்தை. தேவனுடைய அவர் திட்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அதுபோல் இந்த பஸ்காவை கொண்டாடக்கூடிய காரியத்திலும் ஒரு காலத்தை வைத்து அந்த காலத்தில் மட்டும்தான் கொண்டாட வேண்டும் என்பதை அவர் கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். என்னாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளையின்படியையும் முறைமையின்படியையும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் 14ஆம் தேதி, அதாவது அந்த ஆபீப் மாதம் 1ஆம் வசனத்தில் வாசிப்போம். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, 2ஆம் வருஷம் 1 மாதத்தில் அதாவது எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்ட வருஷம், அதுலேருந்து ஒரு வருஷம் கடந்து அந்த 1ஆம் மாதத்தில் என்ன செய்கிறார், தேவன் மோசேட்ட பேசுகிறார். கரெக்டாக ஒரு வருஷம் எகிப்து தேசத்துலேருந்து புறப்படுறாங்க இல்லையா? புறப்படும் போது தேவன் என்ன சொல்கிறாரு, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதமாய் இருக்கட்டும், இது உங்களுக்கு வருஷத்தின் 1 மாதமாய் இருக்கட்டும்னு அப்போ தான் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, கேலண்டரை அவர் கொடுக்குறார். அப்போ அந்த மாதத்துலேருந்து அவர்கள் புறப்பட்ட மாதத்துலேருந்து சரியாக ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடத்துலேயும் அதே நிசான் மாதம் வரும் இல்லையா, 1 மாதமாக வரும் இல்லையா, அப்போ திரும்ப மோசேட்ட என்ன செய்கிறாரு, தேவன் பேசுகிறார். அதுதான் நம்ம 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவர்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட 2ஆம் வருஷம், புறப்பட்ட வருஷத்துலேருந்து 2ஆம் வருஷம். அப்போ அவங்க எங்கே இருக்காங்க, சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. எகிப்து தேசத்துலேருந்து சீனாய் வனாந்தரத்தில் இருக்காங்க. ஏன்னா வனாந்தரத்திலே அவர்கள் என்ன செஞ்சாங்க, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அப்போ அந்த 2ஆம் வருஷம், அவர்கள் புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1 மாதத்தில் அங்கே மோசேட்ட கர்த்தர் பேசும்போது குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கிடையாது. அங்கே நினைவு கூற சொல்கிறார். நீங்கள் புறப்பட்டீங்களே, போன வருஷம் இந்த மாதத்தில் தான் நீங்கள் புறப்பட்டீங்க. ஆனால் இந்த மாதத்தில் 14ஆம் தேதி நீங்கள் புறப்பட்டு வந்தீங்க. அந்த 14ஆம் தேதியிலேயே நீங்கள் என்ன செய்யணும், அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் நீங்கள் பஸ்காவை ஆசரிக்கணும், அதாவது நினைவு கூறணும். போன வருஷம் இதே மாதத்தில் 1 மாதம் 14ஆம் தேதி நீங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டீங்க. இப்போ இந்த மாதம் 1 மாதம் வந்துருச்சு. இந்த மாதம் 14ஆம் தேதி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், பஸ்காவை ஆசரிக்கணும். ஏன்னா நம்ம யாத்ராமத்திலே பார்த்தோம், அது உங்கள் தலைமுறைக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்கணும். கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து அந்த எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டி வந்த நாள் இந்த 14ஆம் நாள், 1 மாதம் 14ஆம் நாள். அதை நினைவு கூர்ந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் பஸ்காவை ஆசரிக்கணும். ஆடை வெட்டி பலி செலுத்தி எப்படி நம்ம அந்த 1 வருஷம் 1 மாதம் செஞ்சோமோ அதே போலவே ஒவ்வொரு வருஷமும் செய்யணும் என்று சொல்லி தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். அதை இங்கு நினைவு கூற சொல்கிறார். அப்போ அந்த நாள் என்பது மிக மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. அங்கே அவர்கள் வெள்ளிக்கிழமை புறப்பட்டாங்க. அந்த 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர்கள் புறப்பட்டாங்க. அப்போ அடுத்த வருஷம் வரும்போது அது என்னவா மாறிடும்,
365 நாள் கணக்கு பண்ணும்போது சனிக்கிழமையாக மாறிடும். ஆனால் இங்கே அப்படி சொல்லலை. அதே 14ஆம் தேதி என்ன செய்யணும், நீங்கள் ஆசரிக்கணும். இப்போ எப்படி கிறிஸ்மஸ்ன்னு எல்லாம் கொண்டாடுறாங்க, டிசம்பர் 25 கொண்டாடுறாங்க. அதுபோல் அந்த நாளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. ஆனால் நம்ம இங்கே ஆசியில் பார்க்கும்போது முரண்பாடாக இருக்கும். டிசம்பர் 25ங்கிறப்ப ஒவ்வொரு வருஷமும் கிழமை மாறும். ஆனால் புனித வெள்ளிங்கிற வருஷம் ஒரே வெள்ளிக்கிழமையில் தான் கொண்டாடுவாங்க. தேதி என்ன செய்யும், மாறி. இதெல்லாம் மனிதர்களுடைய கற்பனையான கட்டளை. ஆனால் தேவனுடைய திட்டம் என்பது ஒரே குறித்த காலத்தில் அதை ஆசரிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்துருக்கார். இப்போ பழைய ஏற்பாட்டில் முதலாக இந்த பஸ்காவின் காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அதில் இந்த யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் தான் அந்த பஸ்காவின் காரியங்களை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் காரியம் நம்ம பார்க்கும்போது அந்த நிசான் மாதம் அல்லது ஆபீப் மாதம், அந்த மாதத்தில் 10ஆம் தேதி என்ன செய்யணும், அந்த ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணணும், வாங்கணும். அவங்க பணம் கொடுத்து என்ன செய்யணும், விலைக்கு வாங்கணும். ஆட்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆட்களின் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், அவர்கள் விலைக்கு எப்போ வாங்கணும், 10ஆம் தேதி வாங்கணும். அந்த ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும், 14ஆம் தேதி தான் அவர்கள் என்ன செய்யணும், அடிக்கணும். 10ஆம் தேதி வாங்கணும், 14ஆம் தேதி வரைக்கும் அதை அவர்கள் வைத்திருந்து 14ஆம் தேதி அந்தி சாயும் நேரத்தில், மாலை நேரத்தில் தான் என்ன செய்யணும், அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் அடிக்க வேண்டும். அந்தி சாயும் பொழுது சாயங்காலம் வரை வைத்திருந்து அதற்கு பிறகு தான் அதை அடிக்க வேண்டும். அதை இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் தெளிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த கறியை என்ன செய்யணும், அன்றைக்கி நைட்டே என்ன செஞ்சணும், அவங்க சாப்பிட்டு முடிச்சிடணும். விடியற் காலம் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அதை வைத்திருக்கக்கூடாது. ஒரு வேளை விடியற் காலம் வரைக்கும் மீதி இருந்ததுன்னா அதை என்ன செஞ்சிடணும், நெருப்பில் சுட்டெரிக்கணும். அதை புசிக்கக்கூடிய விதத்தை குறித்தும் நம்ம பார்க்குறோம். விசேஷமாக அந்நியர்கள் அதை புசிக்கக்கூடாது. அந்நியர்கள் என்றால் அடிமைகளாக வாங்கியிருப்பாங்க இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் இந்த பஸ்காவை புசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களில் அடிமையாக வேறு இடத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக அடிமையாக வந்தவர்கள் அதை என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் புசிக்கக்கூடாது. இப்படியாக நாம் பார்க்கிறோம். முக்கியமான காரியம், பஸ்காவை ஆசரிக்கும் போது தேவதூதன் அந்த பகுதிக்கு வரும்போது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டை கடந்து போயிடுவார். அந்த வீட்டில் சங்காரம் நடக்காது. எந்த வீட்டில் ரத்தம் தெளிக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டில் சங்காரம் நடக்கும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு உணவு பழக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அதற்கான விடையை நாம் பார்த்தோம் என்றால், யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 30 வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார், ஏன் இப்படிப்பட்ட ஒரு உணவு பழக்கத்தை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 26 முதல் வாசிப்போம். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதமண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. பாருங்கள், சாவில்லாத ஒரு வீடுமே இல்லையா. என்றைக்கு, இந்த நிசான் மாதம் 14ஆம் தேதி இரவிலே. யார்கிட்ட, எகிப்து தேசத்தில். எகிப்து தேசத்தில் சாவில்லாத எந்த ஒரு வீடுமே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே காப்பாற்றப்பட்டாங்க. அதை கொண்டாடும்படியாக தான் இந்த பஸ்காவை தேவனாகிய கர்த்தர் ஆசரிக்க சொல்லி சொன்னார். எகிப்து தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். எப்பொழுது இருந்தன்னா, அந்த வாதை தொடங்கின நாளிலிருந்தே தேவன் என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். நாம் பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு வாதை கூட அந்த
10 வாதைகளில் ஒரு வாதை கூட அவர்களுக்கு வரல. ஆனால் அவர்கள் எங்கே தான் இருந்தாங்க? எகிப்து தேசத்துக்குள்ளே தான் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் தங்கியிருந்த அந்த சின்ன கோசேன் என்கிற நாட்டிற்குள்ளாக இந்த வாதைகளில் ஒரு வாதையும் வராதபடிக்கு தேவனை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஆனால் எகிப்து தேசம் முழுவதுமாக வாதைகளினாலே வாதித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேவன் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்தார். இறுதியாக கூட இந்த தலைப்பிள்ளை சங்காரத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படியாக எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா வீடுகளிலும் மகா சங்காரம் உண்டாயிற்று. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அதுக்காக தான் இந்த பண்டிகையை கர்த்தராகிய தேவன் ஆசரிக்க சொன்னார். இந்த பண்டிகை தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க வேண்டும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் என்று சந்ததி சந்ததியாக நித்திய தலைமுறையாக அவர்கள் ஆசரிக்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த பஸ்காவை ஆசரித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கட்டளையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதனால ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? வருடந்தோறும் அதே அந்த நிசான் மாதம் 14ஆம் தேதியில் இந்த பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான் இந்த பண்டிகையை பஸ்கா பண்டிகை என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தெல்லாம் பார்க்கும்போது நினைவு கூறுதலின் பண்டிகை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படி இந்த எகிப்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பஸ்கா அல்லது நினைவு கூறுதலினுடைய பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேல் ஜனங்களால் கடைபிடிக்கப்பட்டும் நினைவு கூறப்பட்டும் வருகிறது. இன்னைக்கு நம்முடைய இயேசுவானவர் இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த 33.5 ஆண்டுகளும் இயேசு என்ன செஞ்சார்? இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார். இயேசு ஆசரித்தார். இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்தாங்க. அதை நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அதுக்கு முன்ன வசனத்தில் பார்க்கும்போது பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து, யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து எல்லாம் நம்ம வாசிக்க முடியும். இதில் இப்படியே வாசித்துட்டு வரும்போது தான் 41ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய தாய் தகப்பனும் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இதில் தான் இயேசு கிறிஸ்து காணாமல் போகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்து உள்ள தேவாலயத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் தாய் தகப்பன்மார் எதிர்பார்க்கல. இவ்வளோ மறைநூல் அறிஞர்கள், வேதத்தை படித்த வல்லுநர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாதது நம்முடைய மகனுக்கு தெரிஞ்சிடப்போ தான் நம்முடைய மகனை அங்கே உட்காந்துருக்க போகிறான்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் மற்ற பக்கம் எல்லாம் தேடுறாங்க. தேடி காணாமல் இருக்கும்போது தான் இயேசு எங்கே இருக்கிறாரு? அங்கே எல்லாருக்கூடையும் உட்காந்து நடுவில் பிரசங்கம் பண்ணி கொண்டு அவர் இருக்கிறார். 3 நாளைக்கு பின்பு அங்கு கண்டுபிடிக்கிறாங்க. 46ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இங்கே போதகர்கள் நடுவில் யார் உட்கார்ந்துருக்கிறார்? 12 வயதான இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறார். எதற்காக வந்தார்? எதற்காக வந்தாங்க எருசலேமுக்கு? பஸ்காவை ஆசரிப்பதற்காக வந்தாங்க. பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக வந்தாங்க. இதே லூக்கா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 6:1. பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த 1ஆம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். அவர் வளர்ந்துட்டார். வளர்ந்து அவரோட சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்பொழுது அவர் என்ன செய்கிறாரு? இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறாரு. பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதல் ஓய்வு நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ பஸ்கா பண்டிகையை இயேசுவும் ஆசரிக்கிறார். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லாதனால அடுத்த காரியங்களையும் நம்ம பார்ப்போம். அப்போ பாருங்கள், இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய இயேசுவினுடைய பஸ்கா ஆசரித்தலை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி பஸ்காவின் போது உலகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம்.
யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். கடைசி ராப்போஜனம்னு வாசிக்கிறோம் இல்லையா, அந்த பஸ்கா அதான் இயேசுவினுடைய கடைசி பஸ்கா. அது ஆண்டவரின் பஸ்கா. அந்த பஸ்காவின் போது உலகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். அதுவும் ஒரு வகையான பஸ்கா தான். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது லூக்கா 22:15 வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். அது பஸ்கா. இயேசு கிறிஸ்து மரிக்க போகிற முதல் நாள், மரிப்பதற்கு முன்பதாக கொண்டாடப்பட்ட ஒரு பஸ்கா. ஏன்னா சீஷர்கள்ட்ட சொல்லுவார், பஸ்காவை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க, நான் என்ன நாளைக்கு நான் மரிக்க போகிறேன், உலகத்தை விட்டு நான் செல்லக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது என்று சொல்லி. அது கடைசி பஸ்காவாக இருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டிலும் பஸ்கா என்பது மிக மிக ஒரு முக்கியமான பண்டிகையாக இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த பஸ்கா புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு நிழல் உருவமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பஸ்கா, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது பஸ்காவுக்கு அடிக்கப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டி. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்கிற தேவ ஆட்டுக்குட்டி பஸ்கா பலியாக அவர் அடிக்கப்பட்டார். இப்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய நினைவு கூறுதலை சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா நம் திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறும்போது அவர் என்ன செய்வார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது இவரே தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுவார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த திருவிருந்து ஆராதனை குறித்து சொல்லும்போது இது என்னுடைய மாம்சத்தின் நினைவாக, இது என்னுடைய இரத்தத்தின் நினைவாக என்று சொல்லுவார். நாம் பங்கு பெறக்கூடிய அப்பத்தை அவருடைய சரீரத்தின் நினைவாகவும், நாம் பங்கு பெறக்கூடிய திராட்சை ரசத்தை அவருடைய இரத்தத்தின் நினைவாகவும் நாம் பங்கு பெறுகிறோம். அப்போ அதுவும் ஒரு நினைவு கூறுதலின் நாளாக, ஒரு உடன்படிக்கையினுடைய காரியமாக நாம் ஆசரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவானவர் பலியிடப்பட்டார். அதை நினைவு கூறும்படியாக, ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இதை என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொல்லுவார். 1 கொரிந்தியர் யோவானெல்லாம் பார்க்கும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுவார். எதை? திருவிருந்து ஆராதனையை பங்கு பெறும்போது. அப்போ அந்த அப்பம், அந்த திராட்சை ரசம், அது எதை நினைவு கூறும்படியாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய சரீரம், இரத்தத்தை நினைவு கூறும்படியாக இருக்கிறது. நமக்காக பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசுவானவர் தான். அப்போ இங்கே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது எகிப்திலிருந்து கடந்து வந்ததை நினைவுகூரும் விதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பஸ்காவை ஆசரித்தாங்க. இனிமேல் இந்த உலகமாகிய, அதாவது புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது இந்த உலகம் என்கிறது பாவத்தினாலே நிறைந்து, அடிமைத்தனத்தினாலே நிறைந்து காணப்படுகிற இந்த உலகம். இந்த உலகத்தை விட்டு நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும், அந்த கானானுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். அது வரைக்குமாக நாம் இந்த திருவிருந்து ஆராதனையில் நாம் பங்கு பெற வேண்டும், அந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அதுதான் நமக்கு பஸ்கா. திருவிருந்து ஆராதனை தான் நமக்கு பஸ்கா. அப்போ பாருங்கள், இயேசுக்கு சொல்லுவார், நான் வருகிற வரைக்குமாக, அவர் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுவார். அப்போ நாம் அங்கு நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த நாளை பஸ்காவாக ஆசரித்தாங்க. அதிலிருந்து தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாங்க? இஸ்ரேல் நாட்டில் இந்த பஸ்காவை ஆசரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் அந்த நிசான் மாதம் 14ஆம் தேதியிலே. இதே இது நம்ம புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா பலியாக பலியிடப்பட்டார். அதை நாம் எது வரைக்கும் நினைவு கூற வேண்டும்? அவருடைய வருகை வரைக்குமாக. ஏன்னா நாம் இந்த உலகத்திலே பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் பரலோக கானானுக்குள்ளாக செல்லும் வரைக்கும் என்ன செய்யணும்? அந்த பஸ்காவை நாம் ஆசரிக்க வேண்டும். அதை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும்.
இதான் இந்த பஸ்காவை குறித்ததான காரியங்கள். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 5:7 நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பழைய காரியங்கள், பழைய மாம்சத்தினுடைய எல்லா கிரியைகளையும் நம்ம என்ன செஞ்சிடும்? புறம்பே கழித்து போட்டு விடணும். புதிதாய் பிறந்தவர்களைப் போல, புதிதாய் பிறந்த குழந்தைகள் எப்படி பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் இருப்பார்களோ, எந்த ஒரு கள்ளம் கபடி இல்லாமல் இருப்பார்களோ, அவர்களைப் போல நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய வகையிலே புதிதாக பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாகிய நாம் அப்படியாக ஆவிக்குரிய கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட்டு, நமக்காக பலியிடப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்படியாக இந்த நிசான் மாதம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான மாதமாக இருக்கிறது. எப்படி நிசான் மாதம் 14ஆம் தேதி பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆடு பலியிடப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தார்களோ, அதே போல் புதிய ஏற்பாட்டிலையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்முடைய பாவங்களுக்காக ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவானவர் அதே நிசான் மாதம் 14ஆம் தேதியிலே நமக்காக அவர் பலியானார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய மரணம் வரைக்கும், அவருடைய வருகை வரைக்குமாக நாம் அந்த நினைவு கூறுதலை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் அதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்மை ஆசரிக்க அவர் சொல்லி இருக்கிறார். வேதத்திலே அந்த கட்டளையை சொல்லியிருக்கிறார். நான் வருமளவும் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியாக அவருடைய நினைவாக நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்களுடைய கற்பனையான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு வேதத்திலே தேவன் சொல்லியிருக்கக்கூடிய சத்தியமான காரியங்களுக்கு நாம் நினைவு கூற வேண்டும். 1 கொரிந்தியர் 11:26 அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் மரித்திருக்கிறார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், அவரை நினைவு கூறும்படியாக நான் செய்கிறேன் என்று சொல்லி நாம் செய்கிறவர்களாக, அவரை நினைவு கூறுகிறவர்களாக நாம் காணப்படும்போது கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் நான் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அவர் கிழமைகளை முக்கியப்படுத்துகிற தேவன் அல்ல, நாட்களை முக்கியப்படுத்துகிற தேவனாக நாம் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏன்னா கிழமை என்பது ஒவ்வொரு வருடமும் மாறிக்கொண்டே வரும். நாட்கள் என்பது மாறாத ஒன்றாக இருக்கிறது. அவர் நாட்களை நினைவு கூற வேண்டிதான் அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர கிழமைகளை நினைவு கூறும்படியாக அவர் சொல்லலை. கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தில் இந்த இஸ்ரேல் காலண்டரில் 12 மாதங்கள் இருக்கிறது. அந்த 12 மாதத்தில் இந்த நிசான் மாதம் என்பது மிக 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 முக்கியமான மாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்த மாதம் இந்த நிசான் மாதம். இன்னுமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவானவர் மரணமடைந்த அந்த மாதமும் அதே நிசான் மாதம் 14ஆம் தேதி தான். அதனால் இந்த நிசான் மாதம் வேதத்திலே மிக மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. அதை குறித்து கர்த்தராகிய தேவன் இன்றைய நாளிலே நாம் அறிந்து கொள்ளும்படியான வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட நாம் ஜெபித்து நம்ம முடிப்போம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடத்திற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஆவியானவரே, எங்கள் நடுவிலே நீர் வீற்றிருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்கள் எங்களுக்குள்ளே கிரிகளை நடப்பித்ததற்காக நன்றி. கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு போதித்ததற்காக நன்றி. நிசான் மாதம் 14ஆம் தேதி எங்களுக்காக மரித்து அதே நிசான் மாதம் 14ஆம் தேதி பழைய ஏற்பாட்டிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தாவே, அதனுடைய காரியங்களை இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிற ராஜா.
தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதிகமாக வேத வாஞ்சையையும் வேதத்தினுடைய காரியங்கள் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் கூட ஆண்டவராகிய கர்த்தாவே, சாயங்காலத்தில் ஆடு அடிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நியதி. சாயங்காலத்தில் ஆடு அடிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். 3 மணி அளவில் நீர் மரித்தீங்க ஆண்டவராகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு 3 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் ஆண்டவரே கல்லறையில் அடக்கப்படுகிற காரியத்தை அந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவரை செய்தார்கள். அதன் எலும்பு முறிக்கப்படக்கூடாது என்று யோவான் 19:36 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய எலும்பு முறிக்கப்படவில்லை, எங்களுக்காக சீக்கிரமாய் மரித்தீங்க ஆண்டவரே. பஸ்காவை புசிக்கும் போது சீக்கிரமாய் புசிக்க வேண்டும், சீக்கிரமாக எங்களுக்காக மரித்தீரே, அதற்காய் நன்றி. ஆடு நெருப்பிலே சுட்டெரிக்கப்பட வேண்டும் ஆண்டவராகிய கர்த்தாவே, அது வேதனையும் பாடுகளும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக சுட்டெரிக்கப்பட்டவராய் ஆண்டவரை பாட அனுபவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்கள் நடுவிலே கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை கழுவி தூய்மையாக்குவதற்காய் நன்றி. எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் இருக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களின் மேல் இயேசுவின் ரத்தம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ரத்தம் சகல ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்துவதற்காய் நன்றி. இப்பொழுது எல்லோருடைய இருதயத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினதற்காய் நன்றி. எல்லாம் கர்த்தரை துதிக்கலாம். இப்பொழுது தேவனே, என் இருதயத்திற்குள்ளாக நீங்க வந்தீங்களே, உமக்கு நன்றி. வாசம் பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி. தேவ ஆட்டுக்குட்டியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக வந்தவரே, உமக்கு நன்றி. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணுமே, உமக்கு நன்றி. எங்க பெயர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காய் நன்றி. கிறிஸ்துடைய வல்லமை எங்களுக்குள்ளே காணப்படட்டும். ஆண்டவராகிய கர்த்தாவை, மரித்தீர், உயிர்த்தீர் ஆண்டவராகிய கர்த்தாவை, காட்சி கொடுத்தீர். 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மீண்டும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டீர். மீண்டும் அதே போல வர இருக்கிறீங்க. உம்முடைய பஸ்காவை நாங்கள் பரலோகத்திலே ஆசரிக்க போகிறோமே, உமக்கு நன்றி ராஜா. மாதத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே ஒவ்வொரு கனியை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே அங்கே கனிகள் இருக்கு. அந்த கனியை நாங்கள் புசிக்க போகிறோமே, அதெல்லாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த நாளில் வந்திருக்கிற சகோதரிகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பி பயன்படுத்துங்க. ஆண்டவராகிய கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின் பிரகாரம் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வல்லமை காணப்பட்டதற்காய் நன்றி. அல்லேலூயா. ஜீவ பலியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உமக்கு முக்கியத்துவமாய் இருப்பதற்காய் நன்றி ராஜா. கேட்ட சத்தியங்கள், கேட்ட வார்த்தைகள், இவைகள் எல்லாம் எங்களை இன்னுமாக தேவனுக்குள்ளாக நடத்துவதற்காக நன்றி. இன்னும் தேவனுடைய அன்பிலே நாங்கள் வளர்ந்து பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அந்த ஆசையாய் நீ இருந்தது போல நாங்களும் ஆசையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவன் அப்படியே செய்ததற்காய் நன்றி. கர்த்தர் தொடர்ந்து நிறைவான பலனை கொடுத்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.